ஹாய்ங்க, வணக்கம். இந்த ராஜமல்லி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. 2-3 பூவுமா சேர்ந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அது 1-2 பூ எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பூ வச்சாலே போதும் தலையில், அந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். இந்த அரளி பார்த்திங்கன்னா வாங்கி வச்சதுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூக்குது. சின்ன செடி தான், அதிலே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மல்லி செடி பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி, ஒரு செடியிலேருந்து 3-4 செடியாக பதியம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ராஜமல்லியை எடுத்துக்கலாம். இந்த இருவாச்சி மல்லி வாசனையாக இருக்குங்க, நல்ல வாசனை. எப்போவுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு சீசன்லாம் கிடையாது. நல்ல வெயில் இருந்தால் போதும், எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ பூ பூத்து நான் மண்ணை எடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த மொட்டுக்களை பாருங்கள், இது இன்னும் ஒரு 10 நாள் பூத்துட்டு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த நுனியெல்லாம் கிள்ளி விட்டுட்டோம்னா மறுபடியும் தழைஞ்சி உடனே மொட்டு வைக்க ஆரம்பித்து பூ பூத்துரும். எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்குங்க. இந்த இருவாச்சி டபுள் அடுக்கு, இது ரெட்டையாக பூக்கும். இந்த இருவாச்சிலே சிங்கிளாகவும் இருக்குது, 5 அடுக்கு வந்ததும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 அடுக்கு வந்தது பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற மல்லியெல்லாம் எடுத்தாச்சு. இது பாருங்கள், சங்குப்பூ, லாவெண்டர் கலர். இதுலேயே அடுக்கும் இருக்குது. அடுக்கு இன்றைக்கி பூக்கலை. கனகாமரம் ஒரு 4 பூ இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். ஊசி கனகாமரம். இது மஞ்சள் செம்பருத்தி, இதையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கலரு. இன்றைக்கி எடுத்த பூக்கள்லாம் இது தான். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.